மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். மாணவர்கள் தரப்பில் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனுவில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் என்ன கருத்தினை கூறியிருக்கிறது? என்ன நிலவரம் சுரேஷ்? வணக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. சென்னையில் அன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 16 மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிற காரணத்தினால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று தேசிய தேர்வு முகமை தரப்புல விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போதும் தேசிய தேர்வு முகமை தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், வழக்கு தொடர்ந்த மாணவர்கள பெரும்பாலானோர் மொத்தம் 180 கேள்விகளுக்கு 100 கேள்விகளுக்கு மேல் விடையளித்திருக்கிறார்கள் என்றும் மின்தடையால் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தேர்வு முகமை தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து இந்த மறுதேர்வு நடத்த கோரிய இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புல தேர்வு முறைகேடுகள் நடந்துள்ளதாக, தேர்வுல முறைகேடு நடந்துள்ளதாக நிரூபிக்காத வரைக்கும் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்றும், மறுதேர்வு நடத்த தற்போதைக்கு உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்களுக்கு மேல் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் இந்த வழக்கை ஏற்க முடியாது என கூறி இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.